நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். இந்த நாளிலும் வானத்தின் அப்பம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் பன்மடங்கு அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் தேவ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்படும் கேட்கிற உமது பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 32 அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஒரு ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று ஆண்டவர் வேதத்திலே ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, கொஞ்சம் நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் பரிபூர்ணமாய் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாய் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது உங்களுக்கு தேவ செய்தியாக கொடுப்பதிலே நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இங்கு வேதம் சொல்கிறது, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் உன்னதத்திலிருந்து ஒரு பரிசுத்தமான ஆவி நம்மேல் ஊற்றப்படுகிறது. வேதம் தெளிவாகவே சொல்கிறது, கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் என் உன்னதத்தின் தேவன் அந்த உன்னதத்தின் ஆவியை யாவர் மேலும், மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். கேட்கிற ஜனங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் அந்த உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சையோடு தாகத்தோடு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக தேவ சமூகத்திலே எத்தனையோ நாட்களாய் உபவாசம் பண்ணி கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கும் இந்த அபிஷேகம் வேண்டும், எனக்கும் இந்த அபிஷேகம் வேண்டும், எனக்கு கட்டாயம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதற்காக உபவாசத்தோடும் அழுகையோடும் இரவும் பகலுமாக தேவ பிள்ளைகள் கேட்கிறார்கள். கேட்கிற யாருக்கும் தேவன் இல்லை என்று சொல்லாமல் அந்த அபிஷேகத்தின் தன்மையை அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவுடனே ஒரு பெரிய மனமகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். தேவன் எனக்கு அபிஷேகத்தை தந்திட்டார், நான் எத்தனையோ நாட்களாக வாஞ்சித்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அநேகருக்கு தேவன் உடனே அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இன்னும் ஒரு சிலருக்கு அபிஷேகத்துக்காக வாஞ்சித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அது நாட்கள் பிந்தி கொண்டு இருக்கிறது, மாதங்கள் போயிட்டு வருஷங்கள் போயிட்டு, ஆனாலும் தேவன் எனக்கு அந்த அபிஷேகத்தை தரலையே, ஆனாலும் தேவன் என்னை அபிஷேகத்தை தரலையே, ஆனாலும் தேவன் எனக்கு அந்த அபிஷேகத்தை தரலையே, எனக்கும் அந்த அந்நிய பாஷை இல்லைங்கிற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும் ஏன் இந்த தடையாக இருக்கிறது, எனக்கு மட்டும் இந்த அபிஷேகம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வேதனையோடு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னை வழிநடத்தின சகோதரி அந்த அபிஷேகத்தை பெறுவதற்காக கிட்டத்தட்ட 7 வருஷம் காத்திருந்திருக்கிறார்கள். இந்த அபிஷேகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கூட்டங்களில் கலந்திருக்கிறார்கள், பல உபவாச கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள், தனிப்பட்ட முறையில் ஜெபித்திருக்கிறார்கள், போராடி ஜெபித்திருக்கிறார்கள், பல விதத்தில் ஜெபம் பண்ணிட்டும்
அந்த அபிஷேகம் கிடைக்கவே இல்லை. எவ்வளவு நாட்களாக கிடைக்கல? 7 வருஷமாக கிடைக்கவே இல்லை. 7வது வருஷத்துக்கு பிறகுதான் தேவன் அந்த சகோதரிக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை பெற்றது மாத்திரமல்ல, அவங்களை எடுத்து கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரே நாளில் அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையும் கொடுத்து, கிருபை வரங்களையும் கொடுத்து கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு அவர்கள் மிஷனரி ஊழியத்திலே சிறப்பாக விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தான் என்னை வழி நடத்தினது. அப்போ என்னை வழி நடத்தின போது விளையாட்டு போக்கில் தான் நான் ஒரு சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போனார்கள். ஒரு விளையாட்டு போக்கில் தான் நான் போனேன். எனக்கு அபிஷேகம் பெற வேண்டும், அந்நிய பாஷை பெற வேண்டும் என்கிற வாஞ்சையெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு அபிஷேகம்லாம் என்னென்னு தெரியாது, அந்நிய பாஷைலாம் என்னென்னு தெரியாது. ஆனால் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனாங்கன்னா, இப்படி ஒரு இடத்துல உபவாச கூட்டம் நடக்குது, வாரையா போமான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் 4-5 பையங்களாக சேர்ந்து போனோம் பாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த சபையிலே ஆராதனை நடந்து கொண்டு இருந்தது. எல்லாரும் ஆர்ப்பரித்து அப்படியே அபிஷேகத்திலையும் அந்நிய பாஷையிலும் நிரம்பி கைகளை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அங்கே எல்லாரும் கைகளை தட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷையினாலும் அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இதை பார்த்ததுலேருந்தே ஒரு சங்கடம். இது என்னடா இப்படி கூச்சல் போட்டுட்ருக்குறாங்க தெரியலையே. உடனே அந்த அக்காவை கூப்பிட்டு கேட்டேன், அக்கா இது என்னதுக்கா? நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்எஸ் சபையில் அப்படி கிடையாது, நம்ம மற்ற சபைகளில் கிடையாது, இது என்ன ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னபோது அந்த அக்காட்ட நான் கேட்டபோது உடனே அந்த அக்கா சொன்னாங்க, பாலன், இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம், இதுதான் அந்நிய பாஷை. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்கு 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று அபிஷேகம் ரொம்ப முக்கியம், அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அதுவும் முக்கியம். இந்த 3 கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு அவசியம், அதுவும் கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கு அவசியம், கண்டிப்பாக வேண்டும்னாலும் சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அக்கா இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்பொழுதுதான் சொன்னாங்க, கட்டாயம் உனக்கு கிடைக்கும். அது எப்படி எனக்கு கிடைக்கும்? இது கிறிஸ்தவர்கள் தானே கிடைக்கும், நான் ஆண்டவராகிய இயேசுவை அறியாதவன் தானே, எனக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னபோது அந்த அக்கா சொன்னாங்க, இல்லை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றுதான் வேதம் சொல்கிறது. அப்படியானால் நீ கேளு, தேவன் உனக்கு அதை தருவார் என்று சொன்னான். அப்போ நான் எப்படி கேட்கணும்னு தெரியல. அப்போ எனக்கு புரியும்படியாக அந்த அக்கா ஒரு வசனத்தை சொல்லிட்டு, இந்த வசனத்தை சொல்லி கேளுடா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் சபைக்குள்ளே போனேன். ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்த்தேன். ஏன்னா யாராவது என்னை பார்த்து அசிங்கமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்த பாருங்க, எனக்கு வசனம் மறந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் மறந்தவொடனே நானே முடிவு பண்ணிட்டேன், இனி நமக்கு அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி கிடைக்கும்? வசனத்தை சொல்லி கேட்டால் தானே கிடைக்கணும், அந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க, அதனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நானே முடிவு பண்ணிட்டு இருந்தேன். இப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போதே நான் ஏற்கனவே அந்த அக்காட்ட டியூஷன் படிச்சுட்ருக்கிறேன். அப்போ டியூஷன் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அக்கா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டேய் நல்லா கவனிச்சிக்க, எல்லோரும் நல்லா கவனிங்கடா, நான் சொல்லுகிறத கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு. அப்படியானால் ஒருவேளை நான் தான் அந்த வசனத்தை மறந்தாலும் அந்த அக்கா எனக்கு சொன்னதை கர்த்தர் கேட்டிருப்பார்ல, கர்த்தர் கேட்டிருப்பார்ல, அவர் ஞாபகம் வச்சிருப்பார்ல, அப்படியே நம்மளே கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முழங்கால் போட்டு, இயேசுவே எனக்கு அந்த அக்கா சொன்ன வசனம் மறந்து போச்சு, நீர் கேட்டுக்கொண்டு இருப்பீர், கண்டிப்பாக நீர் கேட்ட தேவன் உண்மை என்றால் கண்டிப்பாகவே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. இயேசுவே எனக்கு அந்த அக்கா சொன்ன வசனம் மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை, ஆனால் நீர் கேட்டு இருப்பீர், தயவுசெய்து எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி நான் கேட்கவும் ஒரு கரண்ட் ஷாக் என் மேலே அடிக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். கண்ணை முழிச்சு பார்க்குறேன், ஒரு மூலையில் இருந்த என்னை ஆண்டவர் சென்டரில் கொண்டு நிறுத்தி வச்சிட்டார். கூட்டமே முடிஞ்சு போச்சு. அந்த சபை ஊழியக்காரர் வந்தார், அவனை ஒன்றும் செய்யாதீங்க, விட்டுருங்க, தேவன் அவனை வருங்காலத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறார் என்று சொன்னார். என் அன்பின் தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை எனக்கு அபிஷேகம் இல்லையே, அந்த உன்னதத்தின் ஆவி என் மேல் இறங்கணுமே
எனக்கு இந்த அபிஷேகம் வேணுமே சொல்லி நீங்கள் கேட்கலாம். கலங்காதிருங்கள். நாட்கள் பிந்தித்தாலும் தேவன் உங்களுக்கு நல்லதை தரப்போகிறார். நல்லதை தந்தது மட்டுமல்ல, நல்லதை தரப்போகிறது மட்டுமல்ல, உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த தேவன் உருவாக்கப் போகிறார். அதற்கு தான் உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாரே தவிர தராமல் தேவன் இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையை ரெண்டாக கர்த்தர் பிரிக்கிறார். ஒன்று, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவரே காட்ட ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகணும். அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் தான் அபிஷேகநாதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அபிஷேகத்தை கேட்டு வாங்கி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு களம் புரியணும். அந்த அபிஷேகத்தை பெற்றது பிறகு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்னு சொன்னேன், ஒரு மனமகிழ்ச்சி வரும்னு சொன்னேன். அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேங்கிற ஒரு உற்சாகம் இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அபிஷேகத்தை தந்ததான தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்மை விசாரிக்கிறவராகவும் கவனிக்கிறவருமாகவே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆகினாலே நீங்கள் வாஞ்சிக்கிறது, எதிர்பார்க்கிறது, அந்த தாகத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து செபிங்க, தொடர்ந்து வாஞ்சிங்க, தொடர்ந்து எதிர்பாருங்க. தேவன் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க, அந்நிய பாஷை பெற்றுட்டாங்க. இந்த அபிஷேகத்தை கொடுத்தவராகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தெளிவாக கவனிக்கிறவராய் இருப்பார். கொடுத்த அபிஷேகத்தை அவர் கொடுத்து விட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் கவனிப்பார், ஒவ்வொரு நாளும் கவனிப்பார். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க நடைமுறை எப்படி இருக்குது, அவங்களோட பேச்சு எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குது, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எப்படி இருக்கிறாங்க என்பதெல்லாம் தேவன் ஆராய்ந்து அறிகிற தேவனாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் இருந்தது, இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உங்கள் வேறு விதமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை வேற, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை வேறையாக இருக்க வேண்டும். இதை தேவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒன்றும் சும்மா ஒன்றும் அபிஷேகத்தை தந்துட்டு வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல, அதை கவனிக்கிற தேவனாகவே இருப்பார். இன்றைக்கு அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டு அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தாமலே எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான அந்த அபிஷேகத்தை தந்து எதற்கு அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார்? வேதம் சொல்கிற அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுற்றி எரிக்கிற அபிஷேகம் உங்களிடத்துல தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 97ஆம் சங்கீதம் 3வது வசனம் தெளிவாகவே சொல்கிறது, அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுற்றி எரிக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு அநேக தடைகளை உடைக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்க யாரையோ ஒரு ஆளை எதிர்பார்க்கிறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க யாரையோ ஒரு ஆளை தேடுறீங்க. இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள்லாம் எனக்கு அவங்க ஜெபிச்சிட மாட்டாங்களா, இவங்க ஜெபிச்சிட மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நல்லது, ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். தேவ பிள்ளைய பயன்படுத்தணும். இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாக மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தமோ அப்படித்தானே இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அதனால தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் தான் அபிஷேகநாதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பது உண்மையானால், அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பது உண்மையானால்
உங்கள் வாழ்க்கையில், நடைமுறைகளில், பேச்சில், செயல்பாடுகளில், எண்ணங்களில், சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். மற்றவர்கள் மூலமாக உங்களை குறித்து ஒரு சாட்சி வந்திருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது வேஸ்ட்டாக தான் மாறி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த உன்னதத்திலிருந்து நம்மேல் ஒரு ஆவி ஊற்றப்படும் மட்டும் என்று வேதம் சொல்கிறது. அது வேற வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். தேவ பிள்ளையே, அருமையான தேவச்சனமே, வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 35வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தில் நம்ம எத்தனையோ நாட்களை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு சொன்னாலே இந்த வசனம் சரளமாக எல்லாருக்கும் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு வேதம் யாரிடத்தில் சொல்லப்படுகிறது என்றால், இங்கு தேவதூதன் வந்து மரியாளிடத்தில் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் என்று சொன்னான். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் என்று சொன்னான். நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் வரும் காலம் இப்படியெல்லாம் இருப்பார். இப்படியெல்லாம் சொன்ன உடனே இந்த வாலிப சகோதரியாகிய மரியாள் அப்படியே சிந்திக்கிறாள், அப்படியே சிந்திக்கிறாள். என் அன்பின் தேவ ஜனமே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாகவே பரிசுத்தாவி உன்மேல் வரும்னு சொல்லி தேவதூதன் சொன்னதை கேட்டு, அவன் சொன்ன தீர்க்க தரிசனமெல்லாம் கேட்டு, அவன் சொன்ன வார்த்தையை நம்பி, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதையெல்லாம் சிந்திக்கிறாளே. நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நம்ம என்னைக்காவது, எனக்கு இந்த அபிஷேகம் இருக்கிறதே, இந்த அந்நிய பாஷை இருக்கிறதேங்கிறத என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? சிந்திச்சிருக்கிறோமா? அப்படி சிந்திச்சிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும். தேவ பிள்ளைங்க, எண்ணங்கள் மாறி இருக்கும், சிந்தனைகள் மாறி இருக்கும், செயல்பாடுகள் மாறி இருக்கும். நம்ம பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நம்ம பரிசுத்தாவை குறித்து சிந்திக்கதே கிடையாது. இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், அபிஷேகம் பண்ணப்பட்டவள், அந்த எண்ணமே இருக்காதுல்ல. இன்னொருத்த வந்து நம்மகிட்ட சண்டை போட்டால் நாமும் மற்றபடி சண்டை போடுறோம்ல. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சபைக்கு தான் போகிறாங்க, நல்ல ஆராதனை செய்கிறாங்க, நல்ல அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்க, தீர்க்க தரிசனம் வேற சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பேச மாட்டாங்க. ஒரே சபைக்குள்ள பேச மாட்டாங்க. அருமையான தேவச்சனமே, 2 சகோதரிகள் ஒரே சபைக்கு போகிறாங்க. அந்த சபையில் போய் தேவனை நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்ல அபிஷேகம், நல்ல அந்நிய பாஷை என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பெற்றுட்டு அப்படியே கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே பேச மாட்டாங்க. ஆனால் ஒரே சபைக்கு போகிறாங்க, ஒரே தேவனை ஆராதிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கர்த்தர் ஒரு சகோதரத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? நீ போய் அந்த சகோதரத்தில் போய் சொல்லு. என்ன சொல்ல வேண்டும்? உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நான் உயர்த்த போகிறேன், உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர போகிறேன், தேவனுடைய வல்லமையான கரம் உன்மேல் அசைவாட போகிறது, உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறப்போகிறாய், ஊழியத்தை எழுப்ப போகிறாய், ஊழியத்தில் உன்னை கொண்டு வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்த போகிறாய், இதையெல்லாம் நீ அவட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னவன இந்த சகோதரிக்கு ரொம்ப சங்கடமாயிற்று, ரொம்ப மனமடிவாயிற்று. அவள் டெக்னிக்கலாக ஒரு காரியத்தை செய்தா, அவகிட்ட எதுக்கு நம்ம சொல்லணும்? அவட்ட தான் நம்ம பேச மாட்டோம்ல, நேராக நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியாச்சு. பாஸ்டர் சொன்னார், சரிம்மா ஜெபம் பண்ணுவோம் போங்க அப்படின்ட்டார். பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பாஸ்டர்கிட்ட பேசிட்டார். இவளை அவகிட்ட போய் இதை சொல்லு அப்படின்ட்டார். இப்போ நேராக பாஸ்டர் சொன்னார், ஏமாங்க வா, நீ போய் அந்த சகோதரத்தில் பேசு, இதை சொல்ல வேண்டிய உன்னிட்ட கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே போய் அங்கே போய் சொல்லு போட்டார். இப்போ இந்த சகோதரியுடைய நிலைமை என்னன்னா,
கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கணும், போகணும், போய் சொல்லணும். நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நிலைமை எப்படி ஆயிட்டு பார்த்தீங்களா? இப்போ பதறி போய் நிற்க சொல்லணுமே, அவட்ட எப்படி போய் பேசுறது, அவட்ட எப்படி போய் பேசுறது. இந்த எண்ணம் எந்த ஒரு சகோதரிகிட்ட இருக்குதோ அங்கே பயத்தின் ஆவிதான் உருவாகுமே தவிர பலமும் தெளிந்த அன்பும் புத்தியும் உள்ள ஞானம் உள்ள ஆவி உருவாகாது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான போராட்டம் வந்துட்டு பாருங்க. எப்படி போய் அவட்ட சொல்லுது, எப்படி அவட்ட சொல்லுது, அவட்ட தான் பேச மாட்டோமே, அவட்ட தான் பேச மாட்டேன், எல்லாம் ஒரே சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு. என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒரே சபைக்கு நீங்கள் போவீங்க, ஒரே ஆராதனை செய்வீங்க, ஒரே தேவனைத்தான் தேடுவீங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டோம். பேசாமல் இருந்து அபிஷேகத்தில் நிரம்பும். அப்படியானால் அது அபிஷேகமே கிடையாது. ஏனென்றால் அவளுக்குள்ளே இருக்கிறதும் அபிஷேகம்தான், இவளுக்குள்ளே இருக்கிறதும் அபிஷேகம்தான். இந்த ரெண்டு பேருக்கும் அபிஷேகத்தை கொடுத்ததும் அபிஷேகநாதர் தான். அந்த அபிஷேகநாதர் தான் ரெண்டு பேரையும் ஒருமனப்படுத்தவும் ஒற்றுமைப்படுத்தவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு தேவனை ஆராதிக்கவும் செய்வதற்காக பேசு அப்படின்னு சொல்லும்போது பேசுறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா சொல்ல வேண்டிய காரியம் என்னது? அந்த எதிராளியுடைய உயர்வை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ போறதுக்கு தயங்குறா பாருங்க. எப்படி பேசுறது? அப்படியானால் ஒரே ஆவியானவர் இருப்பது உண்மையானால், பரிசுத்தாவில் ஒருவர் தான் உண்டு என்பதை உண்மையானால், ஒரே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது உண்மையானால், எப்படிங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும்? எப்படிங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவனை வரும்? ஒரு சமாதானம் வந்துருமே. ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன். ரெண்டு பேரையும் ஒருமனமாய் ஆராதிக்கத்தானே வைக்கிறார். வேறு வேற பிரித்து ஆராதிக்க வைக்க மாட்டார்ல. எப்படி நீங்கள் பிரித்து ஆராதனை செய்யலாம்? எப்படி ஒருமனம் இல்லாமல் ஆராதனை செய்யலாம்? எப்படி சண்டை போட்டுட்டு ஆராதனை செய்யலாம்? இப்படி சண்டை போட்டு ஆராதனை செய்கிறவரா பரிசுத்த ஆவியானவர்? இல்லை, கிடையாது. அவர் உனக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறாரோ அதே போல் அவளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படியான ஒரே ஆவியானவர் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாகிட்டு அபிஷேகத்தில் நிரம்பு, இல்லைன்னா அபிஷேகத்தில் நிரம்பாத என்று சொன்னார். அப்படியே கீழ்ப்படிந்தாள், போய் பேசினாள். முடிவில் என்ன நடந்தது? கர்த்தர் அவளையும் ஆசீர்வதித்தார். யாரிடத்தில் கர்த்தர் பேச சொன்னாரோ அந்த பேச சொன்னா பாருங்க, அவளையும் கர்த்தர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்திட்டார். என்னை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராக இருந்தால் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஆனால் அதே நேரத்தில் அபிஷேகம் தந்த தேவன் துக்கப்படுவார் என்பதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் பாருங்க, அபிஷேகம் அந்நிய பாஷை ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்திருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. அப்படியான ஆவியானவர் அப்படியே சண்டை போட வைப்பார். ஆவியானவர் நீ அவங்ககிட்ட பேசாத, நீ இவட்ட பேசாதன்னா சொல்வார். இல்லைல்ல, ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகிவிட்டு நீங்கள் தேவ சமத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார், அந்த எதிராளி வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது மாத்திரமில்லை, ஒரு சகோதரன் வந்து என்னிடத்தில் கேட்டான், எங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இருப்பது எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும், அல்லது வேறு ஆவி இருக்கிறது என்பதை என்னை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட போது சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு சிம்பிள் காரியத்தை உனக்கு சொல்லித்தரம்டா, வேற ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லித்தாங்கன்னு சொன்ன போது ஆவியானவர் எனக்கு அந்த நேரத்தில் அதை கற்றுக் கொடுத்தார். என்னன்னா, ஆவியானவர் சொல்கிறார் வேதத்திலே, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்கிறார். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். பிசாசு என்ன செய்வான்னா, வாயவே திறக்காத அப்படின்னு சொல்லுவான். இது அவனுடைய உபதேசம். அதே நேரத்தில் கையை தட்டி பாட்டு பாடி ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லுகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நீ கையை கட்டிட்டு பேசாமல் வாயும் பொத்திட்டு நின்றுக்கா, அந்த ஆராதனை முடிவரை பேசாமல் நின்றுக்கா, கல்லு கணக்க நில்லுக அப்படின்னு சொல்லுறது யாருன்னா அசுத்த ஆவி. அது சாத்தானுடைய ஆவி, அது பொல்லாத ஆவி. அப்படித்தான் செய்யும். உன் வாயும் திறக்கப்படாது, கையும் திறக்கப்படாது, கையை தட்டவும் விடாது. ஆகினாலே அசுத்தாவி எது, பரிசுத்தாவின் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கையை தட்டி நல்லா பாடணுமா? நல்ல பாடு. சபைக்கு போனால் கையை தட்டி பாடு, வீட்டில் கையை தட்டி பாடு,
குடும்ப ஜெபத்தில் கையை தட்டி பாடு, வாயை திறந்து பாடு, வாயை பொத்திக்கிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் பொத்திக்கிட்டு பேசாமல் இருந்துட்டு இருந்தேன்னு சொன்னால் ஒன்றை சாத்தான் வகையாக கட்டி வச்சிருக்கிறாமன்னு அர்த்தம். வகையாக கட்டி வச்சுட்டான். உன் வாயவே திறக்கக்கூடாது. ஏன்னா நீ வாய் திறந்து துதித்தால் கண்டிப்பாக உன் குடும்பத்தில் எல்லா கட்டுகளும் கலந்து போகுங்கிறதை அவன் அறிந்திருக்கிறான். வேதம் சொல்கிறது, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் கையும் காலையும் தான் கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு பயலும் வாயை கட்டலை. அங்கே எந்த ஒரு மனுஷனும் பவுலும் சீலாவோட வாயை கட்டலை. அதனால்தான் அந்த சிறைச்சாலையிலேருந்து நல்லா துதிச்சான். வாயை திறந்து துதிச்சான். வாயை திறந்து துதிக்க 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 கட்டுகள் எல்லாம் கலந்தது. அதுக்கு காரணம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அசுத்த ஆவினா என்ன செய்யும்? சாத்தானுடைய ஆவினா என்ன செய்யும்? பொல்லாத ஆவினா என்ன செய்யும்? வாயை திறக்காதுன்னு சொல்லி வாயும் சேர்த்து வச்சு கட்டியிருப்பான். ஆனால் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவ பிள்ளைகளை வாய் திறந்து ஜெபிக்க வைக்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாயை திறந்து கர்த்தரை துதிக்காமலும் கைத்தட்டி பாடாமலும் இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அவங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆகினால்தான் கர்த்தருடைய ஆவியார் சொன்னார், வாயை திறந்து நான் அதை நிரப்புவேன் என்கிறார். என்னை கேட்டுக்கொடுக்க தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மௌனமாக இருக்க பழகாதீங்க. வாய் திறந்து கர்த்தரை துதிங்க, ஆராதனை செய்யுங்க. உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கடைசியாக அந்த மரியாள் இடத்தில் வந்து தேவதூதன் சொன்ன வார்த்தையெல்லாம் அவள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாகவே சிந்திச்சுக்கிட்டே இருந்தா பார்த்தீங்களா? சிந்திச்சுக்கிட்டே இருந்தா பார்த்தீங்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விரதமாக 1000 இல்லை 10,000 பேர் எழும்பினாலும் நீங்கள் மௌனமாக இருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது, நீங்கள் அவங்கள்ட்ட சண்டை போடாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது, நீங்கள் எதிர்த்து பேசாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்துடும். உங்கள் எதிராளி மத்தியில் உங்கள் தலை உயர்த்தப்படும். இன்றைக்கி நீங்கள் அப்படி இல்லை. இன்றைக்கி அநேகர் எப்படி தெரியுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் எதிராளி இல்லை பக்கத்து வீட்டிலையோ இல்லை பக்கத்தில் இருக்காரங்களோ யாராவது வந்து சண்டை போட்டுட்டாலோ எதையாவது சொல்லிட்டாலோ நம்மளும் தாறுமாறாக அன்றைக்கி பேசுகிறோம் பார்த்தீங்களா? பயங்கர கோவப்படுறோம், சண்டை போடுறோம் பார்த்தீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமால இந்த நிலைமை வருமா? வராது. என் ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கரெக்டாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மரியாள் அப்படியே சிந்தித்து கொண்டு தான் இருந்தவள் கடைசியில் சொன்னாள். 38வது வசனத்தில் சொல்கிறாள், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாள். சிந்திக்கிறவள் கடைசி சொல்கிற வார்த்தை தான், ஆண்டவரே உமக்கு நான் அடிமை. அடிமைன்னா என்ன? அதுக்கு மேலே அவளுக்கு பேசுறதுக்கு நேரமே இருக்காது. அவளால் பேச முடியாது, பேசக்கூடாது. எஜமான் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அவள் கீழ்ப்படிய வேண்டும். எஜமான் அங்கே வானா அங்கே வரணும், இங்கே போனால் அங்கே போகணும், அதை எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வரணும். இவ்வளோ தான் வேலை. அது எனக்கு டைம் இல்லைங்க, அது எடுக்க முடியாதுங்க, எனக்கு கால் வலி, எனக்கு இடுப்பு வலி, ஒன்றும் பேச முடியாது. இதான் அடிமை. இந்த மரியாள் கரெக்டாக சொன்னாள், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாள். யார் அவள் தெரியுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாகவே தேவதூதன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தவள். இன்றைக்கி கீழ்ப்படுகிற தன்மை அவளுக்குள்ள வந்தது. அந்த தன்மையை கொண்டு வந்ததே பரிசுத்த ஆவியானவர். கடைசியாக அப்படி கீழ்ப்படிந்தவள் தான் சொன்னாள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொன்னாள். இந்த மரியாள் தான் கடைசியாக சொன்னாள், நான் உமக்கு அடிமை என்று சொன்னவள் அடுத்த வார்த்தை சொல்கிறாள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொன்னாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்னாள். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, அவளுக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். மகாபெரிய உன்னதமான இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள தேவன் பிறப்பதற்கு அவள் தன்னை அடிமையாக்கினாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். அவள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாள். அவள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டார். உலகம் எங்கும் இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்லுகிறோம் என்றால், அன்னைக்கு ஒரே ஒரு பெண்மணி மரியாள் என்று சொல்கிற உன்னதமான அந்த தாயார் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். உமது வார்த்தையின் வழி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாள். எல்லா காரியம் அவளுக்கு ஆசீர்வாதமாய் முடிந்தது. என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஐஸ்வர்யத்துக்காக ஜெபிக்கிறீங்க, பல நன்மைக்காக ஜெபிக்கிறீங்க, நல்லது. ஆனால் ஒப்பு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கீங்க. பார்த்தீங்களா? தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள்ங்கிற சிந்தனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா? தாறுமாறாக ஓடிட்டு இருக்கிறோம். எப்படியோ கடமைக்கு சபைக்கு போகிறோம், அங்கே போய் பேசாமல் கையை கட்டி நிற்கிறோம், காணிக்க போடுறோம், வீட்டுக்கு ஓடிடணும்னு தான் நிற்கிறோம். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராக்குங்கிறத மறந்துட்டோமே. ஆனால் மரியாள் மறக்கலை, நினைக்கிறாள். இந்த கால வேளையில், இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையால் இருந்தால் அமைதியாக இருங்கள். தேவ சமூகத்தில் போய் ஆர்ப்பரித்து தேவனை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் அந்நிய பாஷை கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று எழும்புங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அபிஷேகம் இல்லாதவர்கள் தேவ சமூகத்தில் எனக்கு அந்த அபிஷேகத்தை வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்கள். தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை அளவில்லாமல் அந்த கடைசி நாளிலே தருவார். தந்த தேவன் அபிஷேகம் மட்டுமல்ல, உலக பிரகாரம் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ அந்த ஆசீர்வாதத்தின் தரதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, யாரெல்லாம் அந்த உன்னதத்தின் ஆவியை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் தன்னை ஆராய்ந்து நிதானித்து பார்த்து ஓட அவங்களுக்கு கிருபையை பாராட்டும். துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.